உடம்பு சரியில்லாம இருக்கும்போது நீங்க இவ்வளவு தூரம் மார்க்கெட்டுக்கு நடந்து போயிட்டு வரணுமா? வீட்லயே அடைஞ்சு கிடக்கிறதுக்கு கொஞ்சம் நடந்து போயிட்டு வந்தா உடம்புக்கு நல்லா இருக்குமேனு தான். சரி. பாவம் தருண் சார், அவருக்கு அம்மா இல்லாததால தான் நம்ம அம்மா அவர்கிட்ட அவ்வளோ பேசினதுக்கு அப்புறமும் இன்னமும் அம்மா கிட்ட அக்கறையா நடந்துக்கிறாரு. அப்புறம் இன்னைக்கு என்ன ஸ்பெஷல்? ஸ்பெஷல்லாம் ஒண்ணும் இல்ல, எப்பவும் போலதான் தோசை சட்னி. சரிங்க சார், நாங்க கிளம்புறோம். சரி சத்யா. அம்மா கிளம்பலாமா? வரோம் தம்பி. வாங்க ஆண்டி. வரோம் சார். டேய், என்னடா டென்டிஸ்ட் கிட்ட போயிட்டு வந்தியா? ஈனி இழிச்சுக்கிட்டு இருக்க. டேய், அண்ணன் கூட பார்க்க மாட்டேன், ஏதாவது சொல்லிடுவேன். தயவு செஞ்சு மொக்க போடாதடா. ஓ, புரிஞ்சிருச்சு. பாட்டு டீச்சரை பார்த்துட்டு வரியா? டேய், ஏன்டா சத்தம் போடுற? அத்தைக்கும் அப்பாவுக்கும் கேட்டுற போகுது. அவங்க யாரும் இங்க இல்ல, எல்லாம் அவங்க ரூம்ல இருக்காங்க. சரி, நான் சொன்னது கரெக்டா இல்லையா? ஃபர்ஸ்ட் அதை சொல்லு. கரெக்ட் தான். எத்தனை நாளைக்குடா இப்படியே அத்தைக்கும் அப்பாக்கும் பயந்து அந்த பொண்ணை பார்த்துக்கிட்டே இருக்க போற சொல்லு. அட்லீஸ்ட் அந்த பொண்ணுகிட்டயாவது உன்னை பிடிச்சிருக்குன்னு சொல்ல வேண்டியதானே? அத பத்தி உன்கிட்ட பேசணும் தான் நானே நினைச்சிட்டு இருந்தேன். அப்ப சொல்லு, என்ன? முதல்லலாம் அந்த பொண்ணை எனக்கு ஜஸ்ட் பிடிச்சிருக்குன்னு தான் நினைச்சேன். ஆனா நாளாக எனக்கு அந்த பொண்ணு மேல இருக்கிற அஃபெக்ஷன் ஜாஸ்தி ஆகிட்டே தான் போகுது. எப்பவுமே அவ கூடவே இருக்கணும் போல தோணுது. கொஞ்ச நேரம் பார்க்கலைனா கூட என்னமோ மாதிரி இருக்கு. நீ சொன்னது கரெக்ட் தான் வரும். நான் அவளை லவ் பண்றேன்னு நினைக்கிறேன். என்ன நினைக்கிறேன்னுட்டு? நீ அந்த பொண்ணை லவ் பண்றன்னு தடவை அவளை பத்தி பேசும்போதே எனக்கு தெரிஞ்சிருச்சு. உனக்கு புரியறதுக்கு தான் இவ்வளவு நாள் ஆயிருக்கு. சரி, அந்த பொண்ணு கிட்ட எப்போ ப்ரப்போஸ் பண்ண போற? நாளைக்கு என்னோட பர்த்டே இல்ல, அவளையும் இன்வைட் பண்ணிருக்கேன். அங்க வச்சு அவகிட்ட என் லவ் சொல்லலான் இருக்கேன். சூப்பர்ரா, சூப்பர் சிச்சுவேஷன். இதுதான் உன்னோட பெஸ்ட் பர்த்டேவா இருக்க போகுது. ஹாப்பியா இருக்குடா. ஆனா எனக்கு பயமா இருக்குடா. ஏன்? ஒருவேளை அவ என்ன பிடிக்கலன்னு சொல்லிட்டா? ஏய், உன்னை ஏன்டா பிடிக்காம போக போகுது? அப்படிலாம் எதுவும் சொல்ல மாட்டா. நீ தைரியமா போய் அந்த பொண்ணு கிட்ட ப்ரப்போஸ் பண்ணு. கண்டிப்பா உன் லவ் அக்செப்ட் பண்ணிப்பா. டோன்ட் வரி ப்ரோ. தேங்க்ஸ்டா. ஏய், என்ன தேங்க்ஸ் சொல்ற? உன் தேங்க்ஸ் வச்சு நான் என்ன பண்றது? அந்த பொண்ணு உனக்கு ஓகே சொன்னதும் எனக்கு ஒரு செம்மையான ட்ரீட் கொடு. கொடுத்துட்டா போச்சு. ஆல் தி பெஸ்ட். தேங்க்ஸ்டா. நான் தேடி இந்த கிஃப்ட் எல்லாம் உங்களுக்காக வாங்கி வச்சிருக்கேன். நாளைக்கு இதெல்லாம் உங்ககிட்ட கொடுக்கும் போது கண்டிப்பா அசந்துருவீங்க. கிஃப்ட் மட்டும் கொடுத்தா நீங்க புரிஞ்சுப்பீங்களா? கிஃப்ட் கொடுத்துட்டு உங்க கண்ணை பார்த்து எனக்கு ஏன் உங்களை அவ்வளவு பிடிச்சிருக்கு, நான் உங்களை என்ன அளவுக்கு லவ் பண்றேன்னு உங்க கூட சேர்ந்து நான் இன்னும் என்னெல்லாம் பிளான் வச்சிருக்கேன்னு ஒண்ணு விடாம உங்ககிட்ட நான் சொல்லுவேன். அப்போ நீங்க நிச்சயமா என்ன புரிஞ்சுப்பீங்க. அதுக்கப்புறம் உங்களால நோ சொல்லவே முடியாது. என் காதல நீங்க ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். ஸ்ருதி டார்லிங். ஐயோ, அப்படியே வை கீழே. முழுசா நினைஞ்சதுக்கு அப்புறம் முக்காடு எதுக்கு? நீங்க எப்ப கிராண்ட்மா வந்தீங்க? நீ கிஃப்ட் கூட உட்கார்ந்து லவ் கான்வர்சேஷன் பண்ணிட்டு இருந்தல,
அப்பவே நான் என்ட்ரி ஆயிட்டேன். ஐயோ கிராண்ட்மா, வர வர இந்த வீட்ல எனக்கு பிரைவசியே இல்லப்பா. ஆமா பெரிய பிரைவசி. என்னமோ எங்களுக்கு இதெல்லாம் தெரியாத மாதிரி. நாளைக்கு லவ் ப்ரப்போஸ் பண்றதுக்கு இப்பவே ரெடி ஆயிட்டியா? நிறைய கிஃப்ட்ஸ் வாங்கி வச்சிருக்க. ஆமா கிராண்ட்மா. சரி சரி, நான் ஏதாவது எழுதி தரட்டா கவிதை மாதிரி? அத அப்படியே நீ அவன்கிட்ட சொன்னேன்னு வச்சுக்கோ, உடனே ஓகே சொல்லிடுவான். அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். ஏண்டி, என் மேல நம்பிக்கை இல்லையா உனக்கு? சின்ன வயசுல நான் சூப்பரா கவிதையெல்லாம் எழுதுவேன். ஸ்கூல் காம்படிஷன்ல எல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணிருக்கேன் தெரியுமா? பார்ட்டிசிபேட் பண்ணிருப்பீங்க, வின் பண்ணிருக்கீங்களா? நீ அதெல்லாம் கேட்க கூடாது. ஆனா நல்லா எழுதுவேன் தெரியுமா?